நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்டர்ல வந்து ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ வெக்டர் ஆன் பி. ஓகே, ஏ வெக்டர் ஆன் பி, இது என்ன மீனிங்? ப்ரொஜெக்ஷன். அது மாற்றி கேட்டாங்கன்னா மாற்றி ஃபார்முலா இருக்கணும். ப்ரொஜெக்ஷன் ஆன் டூ வெக்டர், ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, எது கேட்டாங்கன்னா அது ஏ டாட் பி வெக்டர். ஓகே, ஏ டாட் பி வெக்டர் எந்த இதுக்கு ப்ரொஜெக்ஷன் பி வெக்டருக்கு, அப்போ அது வந்து மாடலஸ் ஆஃப் பி வெக்டர். சார் இப்படி இப்படி எழுதலாம்ல சார், ஏ வெக்டர் டாட் பி கேப். பி கேப்னு எழுதலாம். கரெக்டு தான், கரெக்டு தான், தப்பு கிடையாது. இப்போ பி வெக்டர் டாட் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? பி வெக்டர் டாட் பி ஏ கேப். வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். நீ சொன்னது கரெக்ட் தான். என்ன சொல்லுவீங்க? ஆர் போட்டு என்ன சொன்னீங்க? பி பி வெக்டர் வெக்டர் பி வெக்டர் டாட் பி வெக்டர் பி கேப். இப்போ இது ஏ என்ன கேப். பிரச்சனைனா, நான் சொல்ற வந்து நீ இந்த ஃபார்முலாவே படிச்சுக்க, இந்த ஃபார்முலா படிக்காதீங்க. ஏன்னா பி கேப்புக்கு ஃபார்முலா மறந்துடுவீங்க, ஏ கேப்புக்கு ஃபார்முலா மறந்துடுவீங்க. மறக்கலைன்னா பி பரவாயில்ல. கேப் யூனிட் வெக்டர் தானே சார்? பி கேப்போட ஃபார்முலா மறக்கலைன்னா சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம படிச்சிருவோம், அந்த அவசரத்தில் டென்ஷன் என்ன பண்ணுவோம், இது என்ன ஃபார்முலாவும் நம்ம மறந்துடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே இந்த சார். ஃபார்முலாவே நீங்கள் படிச்சாவே போதும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே கான்செப்ட். சார். 1 மார்க் ஆர் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே சார். இது ரொம்ப ரொம்ப ஓகே இம்பார்ட்டன்ட். சார். புரியுதா? எஸ் சார். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த வெக்டர் மட்டும் உனக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லை ட்ரையாங்கிளா 4 வெக்டர் கொடுக்குறேன். ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் மைனஸ் கே வெக்டர். சரிங்களா? அடுத்து பி வெக்டர் ஈக்குவல் டு 7 ஐ வெக்டர் ப்ளஸ் 8 ஜே வெக்டர் ப்ளஸ் 3 கே வெக்டர். அடுத்து சி வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் ப்ளஸ் 3 கே வெக்டர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொலினியரா செக் பண்ணு. கொலினியர் இல்லைன்னா இது ட்ரையாங்கிளாக இருக்குதான் செக் பண்ணு. ட்ரையாங்கிளாக இருந்தால் வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிளாக தான், ஏன்னா 3 பாயிண்ட் இருக்குது, கண்டிப்பாக கொலினியர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரையாங்கிளாக பாசிட்டிவ் இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளாக இருந்தால் வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்? அப்போ வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் மீனிங் என்ன? இப்போ ட்ரையாங்கிளோட டைப் தெரியும். என்னென்ன டைப் இருக்கும்? ஒன்று ஈக்குவல் ட்ரையாங்கிளாக இருக்கும், இல்லை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும், இல்லை ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஐசோலஸ் ட்ரையாங்கிள் மீனிங் என்ன? 3 சைடும் டிஃப்ரெண்ட். 3 சைடு நாட் ஈக்குவலா? ரெண்டு சைடு ஈக்குவல் சார். இல்லைன்னா நார்மலாக 3 சைடு நாட் ஈக்குவல், ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருக்கும். சரிங்களா? ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைடு ஈக்குவல். ஈக்குவல் சைடுனா ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா 3 சைடு ஈக்குவல். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இஸ் அன்ஈக்குவல் ட்ரையாங்கிள் தான். மேபி இது ஈக்குவல் கூட இருக்கலாம். ஐசோலஸோட கூட நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா பாசிபிள் இருக்கும். சரிங்களா? அதுதான் 2 டைப் இருக்கும். அன்ஈக்குவல் லென்த்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஐசோலேஷன் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கலாம். சரிங்களா? அது மீதி வந்து அனதர் டைப். சரிங்களா? இதில் என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் டக்குன்னு ஓகே சார். போட்டு பொழுது ஃபஸ்ட்டு செக் பண்ணு. டக்குன்னு போடலாமா? போட்டு எனக்கு ஆன்சர் பண்ணு. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சிடலாம். சார் இப்போ இது என்ன சார் பண்ணணும்?